பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ITV செய்திகள். வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு புதுச்சேரி தமிழக எல்லைகளில் 36 சோதனை சாவடிகள் அமைக்கப்படும். பாதுகாப்பு பணியில் 3098 போலீசாரும், தேர்தல் பணியில் 9140 அரசு ஊழியர்களும் ஈடுபடுத்தப்படுவார்கள். புதுச்சேரி தலைமை தேர்தல் அதிகாரி சுர்பீர் சிங் தகவல். வைத்திக்குப்பம் கடற்கரையில் நடைபெற்ற மாசிமக கடல் தீர்த்தவாரி நிகழ்ச்சி. 100க்கும் மேற்பட்ட கோவில்களிலிருந்து வந்திருந்த உற்சவ மூர்த்திகளை ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம். சாலையில் கிடந்த பேப்பர் போன்ற பொருளை எடுத்தபோது திடீரென வெடித்ததால் பெண் ஒருவர் படுகாயம். மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை. சட்டமன்ற தேர்தல் அறிவிப்பு எதிரொலி. புதுச்சேரி மாநில எல்லையில் போலீசார் தீவிர வாகன சோதனை. நம்பிக்கை வாக்கெடுப்பின் போது சபை மரபை மீறி சபாநாயகர் சிவக்கொழுந்து காங்கிரஸ் அரசுக்கு எதிராக தீர்ப்பு. புதுச்சேரி மாநில மகிழா காங்கிரசார் பரபரப்பு குற்றச்சாட்டு. இனி விரிவான செய்திகள். சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு புதுச்சேரி தமிழக எல்லைப் பகுதிகளில் 36 சோதனை சாவடிகள் அமைக்கப்படும் என்றும், பாதுகாப்பு பணியில் 3098 போலீசாரும், தேர்தல் பணியில் 9140 அரசு ஊழியர்களும் ஈடுபடுத்தப்படுவார்கள் என புதுச்சேரி தலைமை தேர்தல் அதிகாரி சுர்பீர் சிங் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி தலைமைச் செயலகத்தில் உள்ள செய்தியாளர் அறையில் தலைமை தேர்தல் அதிகாரி சுர்பீர் சிங் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர், தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்ததால் அரசியல் கட்சிகள் தேர்தல் துறைக்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்றும், அனைத்து பகுதிகளில் வைக்கப்பட்டுள்ள விளம்பர பதாகைகளை உடனடியாக அகற்ற வேண்டும் என அறிவுறுத்தினார். மேலும் கொரோனா காரணமாக 952 வாக்குச்சாவடிகளாக இருந்த வாக்குச்சாவடிகள் 1559 உயர்த்தப்பட்டுள்ளதாகவும், 30 தொகுதிகளை கொண்ட புதுச்சேரியில் 10,02,414 வாக்காளர்கள் உள்ளதாகவும், 232 பதற்றம் நிறைந்த வாக்குச்சாவடிகளாகவும், 16 மிகவும் பதற்றம் நிறைந்த வாக்குச்சாவடிகளாகவும் கண்டறியப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். தேர்தல் பணியில் 9140 அரசு ஊழியர்கள் பணியில் ஈடுபடுத்தப்படுவார்கள் என தெரிவித்த அவர், பாதுகாப்பு பணியில் 3000 போலீசார் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக கூறினார். மேலும் புதுச்சேரியில் வேட்பாளர் தேர்தல் செலவு 20 லட்சம் ரூபாயிலிருந்து 22 லட்சம் ரூபாயாக உயர்ந்துள்ளதாக கூறிய தலைமை தேர்தல் அதிகாரி, புதுச்சேரியில் 3 ஆண்டுகளுக்கு மேல் ஒரே இடத்தில் பணியாற்றும் காவல்துறை அதிகாரிகள் மற்றும் அரசு அதிகாரிகள் விரைவில் இடமாற்றம் செய்யப்படுவார்கள் என்றும், புதுச்சேரி தமிழக எல்லைகளில் 36 சோதனை சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும், ஒவ்வொரு தேர்தல் நடத்தும் அதிகாரியின் கீழ் நகர பகுதிகளில் 3 பறக்கும் படையும், கிராமப்புறங்களில் 4 பறக்கும் படைகளும் அமைக்கப்பட்டுள்ளதாக கூறினார். மேலும் கடந்த தேர்தலில் 13 கம்பெனி துணை ராணுவ படையினர் வந்தனர் என்றும், இந்த முறை 10க்கும் மேற்பட்ட துணை ராணுவ படையினர் வருகின்றனர் எனவும், மேலும் தேவை என்றால் கேட்கப்படும் என கேட்டுள்ளதாக மாநில தலைமை தேர்தல் அதிகாரி சுர்பீர் சிங் தெரிவித்தார். மாசி மகத்தை முன்னிட்டு வைத்திக்குப்பம் கடற்கரையில் நடைபெற்ற தீர்த்தவாரி உற்சவ விழாவில் 100க்கும் மேற்பட்ட ஆலயங்களிலிருந்து வந்திருந்த சுவாமிகளை ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். புதுச்சேரியில் மாசி மகத்தை ஒட்டி வைத்திக்குப்பம் கடற்கரையில் கடல் தீர்த்தவாரி நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் செஞ்சி ரங்கநாதர், தீவனூர் பொய்யாமுடி விநாயகர், மயிலம் முருகன் மற்றும் புதுச்சேரியிலிருந்து ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன், லாஸ்பேட்டை சிவசுப்பிரமணியர், கௌசிக பாலசுப்பிரமணியர் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்ட திருக்கோவில்களிலிருந்து உற்சவ மூர்த்திகள் வைத்திக்குப்பம் கடற்கரைக்கு கொண்டு வரப்பட்டு கடல் தீர்த்தவாரி நடைபெற்றது. பின்னர் அலங்கரிக்கப்பட்ட சுவாமிகள் வரிசையாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தனர். மாசி மகத்தில் புதுச்சேரி மட்டுமல்லாது தமிழக பகுதியான விழுப்புரம், கடலூர், திண்டிவனம் ஆகிய பகுதிகளிலிருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் நகை திருட்டு மற்றும் அசம்பாவித சம்பவங்கள் ஏற்படாமல் இருக்க சிசிடிவி மூலம் தொடர்ந்து போலீசார் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டனர். மாசி மகத்தை ஒட்டி புதுச்சேரியில் உள்ள பள்ளிகளுக்கு விடுமுறை விடப்பட்டிருந்தது.
புதுச்சேரி அருகே சாலையில் கிடந்த பேப்பர் போன்ற பொருளை எடுத்தபோது அது திடீரென வெடித்ததால் பெண் ஒருவர் படுகாயமடைந்து மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பெற்று வருகிறார். இச்சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பெருத்த அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி அடுத்த உதியம்பட்டு மூகாம்பிகை நகரை சேர்ந்தவர் ஆனந்தி. இவர் அப்பகுதியில் நடந்து சென்று கொண்டிருந்த போது கீழே கிடந்த பேப்பர் போன்ற பொருளை எடுத்து பிரித்தார். அப்போது பயங்கர சத்தத்துடன் அது வெடித்தது. இதில் ஆனந்தியின் முகத்தில் பலத்த காயம் ஏற்பட்டது. இதனால் பயங்கி விழுந்த ஆனந்தியை அப்பகுதி மக்கள் மீட்டு சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர். இந்த சம்பவம் குறித்து வெளியூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். முதற்கட்ட விசாரணையில் நாட்டு வெடிகுண்டு வெடித்திருப்பது தெரியவந்துள்ளது. புதுச்சேரியில் சட்டமன்ற தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து புதுச்சேரி மாநில எல்லைப் பகுதிகளில் போலீசார் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டனர். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் வருகிற ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதி ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெறும் என தலைமை தேர்தல் ஆணையம் அறிவித்தது. இதனையடுத்து புதுச்சேரி மாநிலத்தில் தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்தன. இந்நிலையில் புதுச்சேரி தமிழக எல்லைப் பகுதியான கோரிமேடு பகுதியில் மதுபானம், பரிசு பொருட்கள் போன்ற பொருட்கள் கொண்டு செல்லப்படுகிறதா என இரவு முதலே வாகன சோதனையை போலீசார் தீவிரப்படுத்தியுள்ளனர். கலால்துறை இணை ஆணையர் சுதாகர், வருவாய்த்துறை துணை மாவட்ட ஆட்சித்தலைவர் கந்தசாமி, காவல் கண்காணிப்பாளர் சுபம் கோஷ் தலைமையிலான போலீசார் புதுச்சேரிக்குள் வரும் மற்றும் வெளியே செல்லும் வாகனங்களை தடுத்து நிறுத்தி தீவிர சோதனையில் ஈடுபட்டனர். புதுச்சேரி மாநில சட்டப்பேரவை தேர்தலில் புதுச்சேரி காங்கிரஸ் கட்சி சார்பில் போட்டியிட விரும்புபவர்களிடமிருந்து விருப்ப மனு பெறும் நிகழ்ச்சி தொடங்கியது. புதுச்சேரி மாநிலத்தில் நடைபெற உள்ள சட்டமன்ற பொதுத் தேர்தலில் காங்கிரஸ் கட்சி சார்பில் போட்டியிட விரும்புவோர் ஞாயிற்றுக்கிழமை முதல் வருகிற 5ஆம் தேதி வரை விருப்ப மனு தாக்கல் செய்யலாம் என அறிவிக்கப்பட்டிருந்தது. விருப்ப மனு தாக்கல் கட்டணம் பொது பிரிவினருக்கு 5000 ரூபாயும், பெண்கள் மற்றும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு 2500 ரூபாய் என நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. அதன்படி புதுச்சேரி காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் விருப்ப மனு பெறும் நிகழ்ச்சியை முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ஏவி சுப்பிரமணியன் ஆகியோர் தொடங்கி வைத்தனர். இதில் ஆர்வத்துடன் பலரும் தங்களது விருப்ப மனுவை தாக்கல் செய்தனர். முதல் நாளில் அதிக பேர் விருப்ப மனு கொடுத்திருப்பதாகவும் இது மக்கள் மத்தியில் எழுச்சியை ஏற்படுத்தும் என்றும் காங்கிரஸ் திமுக கூட்டணி மீண்டும் வெற்றி பெறும் என காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளரும் வேட்புமனு பெறும் குழு தலைவருமான AKD ஆறுமுகம் தெரிவித்தார். வீராம்பட்டினம் கடற்கரையில் நடைபெற்ற மாசிமக தீர்த்தவாரி நிகழ்ச்சியில் 35க்கும் மேற்பட்ட ஊர்களிலிருந்து வந்திருந்த சுவாமிகள் பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர். அரியாங்குப்பம் கொம்யூன் வீராம்பட்டினம் கடற்கரை கிராமத்தில் மாசிமக தீர்த்தவாரி நிகழ்ச்சியினை ஒட்டி தமிழகம் மற்றும் புதுச்சேரியை சேர்ந்த பல்வேறு ஊர்களிலிருந்து உற்சவ சுவாமிகள் அலங்கரித்து ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டனர். இதனையடுத்து வீராம்பட்டினம் செங்குடு நீரம்மன் ஆலயம் சார்பில் அனைத்து ஊர்களிலிருந்து வந்திருந்த சுவாமிகளுக்கு வரவேற்பு அளிக்கப்பட்டது. வீராம்பட்டினம் கடற்கரை பகுதியில் அனைத்து சுவாமிகளுக்கும் அபிஷேகம் செய்யப்பட்டு கடல் தீர்த்தவாரி நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சுமார் 35க்கும் மேற்பட்ட ஊர்களிலிருந்து வந்திருந்த சுவாமிகள் பக்தர்களுக்கு அருள்பாலித்தனர். இவ்விழாவிற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகளை தெற்கு பகுதி காவல் கண்காணிப்பாளர் தலைமையில் போலீசார் சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரி வைத்திக்குப்பம் கடற்கரையில் நடைபெற்ற மாசிமக தீர்த்தவாரி நிகழ்ச்சிக்கு வந்திருந்த அனைத்து பக்தர்களுக்கும் ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் சார்பில் மோர் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது. புதுச்சேரி வைத்திக்குப்பம் கடற்கரையில் பிரசித்தி பெற்ற மாசிமக திருவிழா நடைபெற்றது. இதில் பல்வேறு பகுதிகளிலிருந்து வந்திருந்த நூற்றுக்கணக்கான சுவாமிகள் பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர். இந்த சுவாமிகளை காண ஏராளமான பக்தர்கள் மாசிமக தீர்த்தவாரிக்கு வருகை புரிந்தனர். பக்தர்களுக்காக ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கத்தின் சார்பில் 22ஆம் ஆண்டாக மோர் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இதில் சங்கத்தின் தலைவர் ஜோதிலிங்கம் மற்றும் சந்திரன் ஆகியோர் கலந்து கொண்டு மாசி மகத்திற்கு வந்த பக்தர்களுக்கு மோர் மற்றும் அன்னதானத்தை வழங்கினர். இதில் சங்க பொறுப்பாளர் ஸ்ரீ ஜோதி ஜுவல்லரி உரிமையாளர் ராஜா உட்பட பலர் கலந்து கொண்டனர்.
பாரதிதாசன் அரசினர் மகளிர் கலைக்கல்லூரியில் நடைபெற்ற வலைப்பூ தொடக்க விழாவில் கல்லூரி பேராசிரியர்கள் உள்ளிட்ட மாணவிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். பாரதிதாசன் அரசினர் மகளிர் கலைக்கல்லூரியில் கல்லூரி தரக்கட்டுப்பாட்டு குழுமம் சார்பில் வலைப்பூ தொடக்க விழா, தரவுகளுக்கான படிவங்கள் வெளியீட்டு விழா கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது. விழாவிற்கு கல்லூரி முதல்வர் முனைவர் சுப்பிரமணி தலைமை தாங்கி வலைப்பூவை தொடங்கி வைத்தார். மேலும் இவ்விழாவில் பேசிய முதல்வர், பாரதிதாசன் மகளிர் கலைக்கல்லூரியில் முதன்முறையாக வலைப்பூ, இணைய தரவு படிவங்கள் ஆகியவை தொடங்கப்படுகின்றன என்றும் இதனை செய்து முடித்துள்ள கல்லூரி தரக்கட்டுப்பாட்டு குடும்பத்தினருக்கு பாராட்டுகள் தெரிவித்துவதாக கூறினார். இவ்விழாவில் கல்லூரி தரக்கட்டுப்பாட்டு குழும ஒருங்கிணைப்பாளர் முனைவர் சுரேஷ் நோக்க உரையாற்றினார். வழிகாட்டுதல் குழு ஒருங்கிணைப்பாளர் முனைவர் ஜோஸ்பின் நிர்மலா நன்றி கூறினார். விழாவில் மனையியல் துறை தலைவர் முனைவர் ராஜ்குமார் மற்றும் பல்வேறு துறைகளின் தலைவர்கள், பேராசிரியர்கள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை முனைவர் சுரேஷ், முனிவர் மணி மற்றும் உறுப்பினர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். செய்திகளில் இனி வருவது நம்பிக்கை வாக்கெடுப்பின் போது சபை மரபை மீறி சபாநாயகர் சிவக்கொழுந்து காங்கிரஸ் அரசுக்கு எதிராக தீர்ப்பு. புதுச்சேரி மாநில மகிழா காங்கிரசார் பரபரப்பு குற்றச்சாட்டு. விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். செய்திகள் தொடர்கின்றன. நம்பிக்கை வாக்கெடுப்பின் போது சபை மரபை மீறி சபாநாயகர் சிவக்கொழுந்து காங்கிரஸ் அரசுக்கு எதிராக தீர்ப்பு வழங்கியதாக புதுச்சேரி மகிழா காங்கிரசார் பரபரப்பு குற்றச்சாட்டு தெரிவித்துள்ளனர். புதுச்சேரி காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த மாநில மகிழா காங்கிரஸ் தலைவர் பஞ்சகாந்தி, புதுச்சேரியிலிருந்து காங்கிரஸை ஓட ஓட விரட்டி அடிப்போம் என்று சமீபத்தில் புதுச்சேரிக்கு வருகை தந்த பிரதமர் மோடி கூறியிருப்பது வேடிக்கையாக உள்ளதாகவும், புதுச்சேரியிலிருந்துதான் பாரதிய ஜனதா கட்சியை விரட்டி அடிப்போம் என்பது அவருக்கு தெரியாது என கூறினார். மேலும் பதவி சுகத்திற்காக தங்களது சொத்துக்களை பாதுகாத்துக் கொள்ள காங்கிரஸ் கட்சியிலிருந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் கட்சி மாறியதாக குற்றம் சாட்டிய பஞ்சகாந்தி, நம்பிக்கை வாக்கெடுப்பின் போது சபை மரபை மீறி சபாநாயகர் சிவக்கொழுந்து காங்கிரஸ் அரசுக்கு எதிராக தீர்ப்பு வழங்கியுள்ளதாக புகார் தெரிவித்தார். பேட்டியின் போது மகிழா காங்கிரஸ் நிர்வாகிகள் உடனிருந்தனர். எல்லாருமே ஒரு சின்ன உதவி கூட எதிர்பார்க்காம ஒரு லேடிஸுங்க நாங்க இருக்கிறோம். இதுவே பெரிய அவமானம் அவங்களுக்கு. அவங்க நினைச்சுக்கிறாங்க காங்கிரஸ் ஆயிடுச்செல்லாம், காங்கிரஸ் எப்படி இருக்கீங்களோ பாரதிய ஜனதா வந்துடும் அவங்க நினைச்சுக்கிறாங்க. ஒருபோதும் தாமரை இங்கு மலராது, தாமரை கருகிதான் போகும் மொழிய தாமரை இங்கு மலராது. அவங்களுக்கு நினைப்பு தாமரை மலர்ந்துடும் சொல்றாங்களே மொழிய தாமரை இங்க மலரவே காங்கிரஸ் கட்சியை தவிர தாமரை ஒருபொழுதும் இங்க மலராது. அதனால தயவு செய்து இப்படியெல்லாம் பேசுவதை அவங்களுக்கு முதல்ல நிறுத்தி கொள்ள வேண்டும். அவர்களுக்கு ஒரு அசிங்கமான செயலை செய்துவிட்டு 5 வருஷம் எல்லா சுகத்தையும் அனுபவித்து விட்டு 6வது வருஷத்துக்கு சொல்றாங்க இவ்வளவு தப்பு நடக்குது காங்கிரஸ்ல. முதலமைச்சர் ஏதாவது ஒரு துறையை கையில வச்சிருந்தாரா? எல்லா துறையும் உங்ககிட்ட தானே பங்கிட்டு கொடுத்திருந்தாரு. ஒரு சபாநாயகரை போட்டாங்க, அவரை போட்டதே வேஸ்ட்னு நான் சொல்றேன். அவர் எதுக்காக உடனே இதை பண்ணிட்டு போவாரு? ஏன் கோர்ட்ல நீங்க கேஸ் நடத்துங்கன்னு சொல்லி இருக்கலாம். அந்த சபாநாயகர் எதுக்காக அவருக்கு எதனா கேஸ் இருந்தா அதை மறைக்கிறதுக்காக அவருக்கு போனாரு. சேதராப்பட்டு தொழிற்பேட்டையில் இயங்கி வரும் L&T தொழிற்சாலையை கண்டித்து தொழிலாளர்கள் ஏராளமானோர் பிரச்சார ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சேதராப்பட்டு தொழிற்பேட்டையில் இயங்கி வரும் L&T தொழிற்சாலையை கண்டித்தும் AICCTU தொழிற்சங்கத்தின் சார்பில் மக்கள் சந்திப்பு பிரச்சார இயக்கம் நடத்தப்பட்டது. L&T தொழிற்சாலையின் டிம்பர் அலுமினியம் ஷாப் ஆலையை தொழிலாளர் நீதிமன்றம் புதுச்சேரி அரசு தொழிலாளர் துறை அனுமதியின்றி சட்டவிரோதமாக மூடியுள்ளதால் 224 தொழிலாளர்கள் வேலை இழந்துள்ளதாகவும், எனவே சட்டவிரோதமான ஒப்பந்த தொழிலாளர் முறையை ரத்து செய்ய வேண்டும், சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க வேண்டும், 8 மணி நேர வேலையை உறுதி செய்ய வேண்டும், 10 ஆண்டுகள் பணியாற்றி வரும் அனைவரையும் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும், மூடப்பட்ட ஆலையை உடனே திறக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கரசூர் சேதராப்பட்டு கிராமம் அருகே பிரச்சார ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. பிரச்சாரத்தில் AICCTU புதுச்சேரி மாநில தலைவர் தோடர் மோதிலால், AICCTU அகில இந்திய துணைத் தலைவர் பாலசுப்ரமணியன், CPI-ML கட்சியின் செயலாளர் பழனி உட்பட 100க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் கலந்து கொண்டு கோஷங்களை எழுப்பினர்.
தமிழக சட்டப்பேரவையில் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு 10.5% இடஒதுக்கீடு மசோதா நிறைவேற்றப்பட்டதை அடுத்து தவளக்குப்பத்தை அடுத்த ரெட்டிச்சாவடி பகுதியில் பாட்டாளி மக்கள் கட்சியினர் இதனை பட்டாசு வெடித்தும் இனிப்பு வழங்கியும் கொண்டாடினர். தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வெள்ளிக்கிழமையன்று மாலை நடைபெற்ற தமிழக சட்டமன்ற கூட்டத்தொடரில் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு உள் ஒதுக்கீடாக வன்னியர்களுக்கு 10.5% இடஒதுக்கீடு வழங்கும் மசோதாவை நிறைவேற்றினார். இதற்கு நன்றி தெரிவித்து பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் மருத்துவர் ராமதாஸ் தலைமையில் கடந்த 40 வருடங்களாக இந்த மசோதாவுக்கு ஒப்புதல் வழங்கும்படி தமிழக அரசிடம் கோரிக்கை வைக்கப்பட்டிருந்த நிலையில் இம்மசோதா ஏகமனதாக நிறைவேற்றம் செய்யப்பட்டதை அடுத்து புதுச்சேரி தவளக்குப்பத்தை அடுத்துள்ள வடக்கு ஒன்றியம் ரெட்டிச்சாவடி கிராமத்தை சேர்ந்த பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்து பாமக கடலூர் வடக்கு ஒன்றிய செயலாளர் பாரதி ராஜா தலைமையில் பட்டாசுகள் வெடித்து இனிப்பு வழங்கி கொண்டாடினர். மேலும் இந்நிகழ்ச்சியில் பாட்டாளி மக்கள் கட்சி நிர்வாகிகள் பாலமுருகன், சிவராமன், உன்னிகிருஷ்ணன், கபிலன், சபரி மற்றும் ஒன்றிய கிளை பொறுப்பாளர்கள் பலர் உடனிருந்தனர். புதுச்சேரி மாநில தளபதி விஜய் மக்கள் இயக்க ராஜ்பவன் தொகுதி நிர்வாகிகள் மாசிமகத்திற்கு வந்திருந்த பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கினர். புதுச்சேரி மாநில தளபதி விஜய் மக்கள் இயக்கம் சார்பில் ராஜ்பவன் தொகுதி நிர்வாகிகள் மற்றும் கிளை மன்ற நிர்வாகிகள் ஏற்பாட்டில் மாசிமக தீர்த்தவாரியை முன்னிட்டு பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் அகில இந்திய பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் தலைமையில் புதுச்சேரி மாநில செயலாளர் சரவணன் முன்னிலையில் எஸ்.வி. பட்டேல் சாலையில் சுமார் 500 நபர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இதில் ராஜ்பவன் தொகுதி தலைவர் பிரதீபன், ஆனந்த், ஹரிகரன், சந்துரு, கிளை மன்ற நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் பாஜக ஆட்சிக்கு வந்தால் சிறுபான்மையின மக்களுக்கு உரிய பாதுகாப்பு கிடைக்கும் என மத்திய வக்ஃப் கவுன்சில் உறுப்பினர் நௌஷாத் தெரிவித்துள்ளார். மத்திய அரசின் சிறுபான்மை அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் மத்திய வக்ஃப் கவுன்சில் உறுப்பினர் நௌஷாத் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் புதுச்சேரியில் கடந்த 6 ஆண்டுகளாக வக்ஃப் வாரியம் இல்லை என்றும் ஹஜ் கமிட்டி மற்றும் சிறுபான்மையினர் ஆணையமும் அமைக்கப்படவில்லை எனவும் இதுகுறித்து தாங்கள் கடந்த 5 ஆண்டுகளில் பல முறை முதலமைச்சர் மற்றும் கவர்னரை நேரில் சந்தித்து வலியுறுத்தியதாகவும் ஆனால் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் காங்கிரஸ் அரசு சிறுபான்மையின மக்களுக்கு துரோகம் செய்துள்ளதாக குற்றம் சாட்டினார். மேலும் வக்ஃப் வாரியத்திற்கு ஏராளமான சொத்துக்கள் உள்ளதாகவும் இதன் மூலம் கிடைக்கும் வருவாய் ஏழை எளிய இஸ்லாமிய மக்களுக்கு சென்று சேர வேண்டும் என்று கூறிய அவர் ஆனால் வாரியம் அமைக்கப்படாததால் அந்த பணத்தை எல்லாம் சிலர் கொள்ளையடித்து செல்வதாக குற்றம் சாட்டினார். மேலும் இந்தியாவிலிருந்து ஆண்டுக்கு 2,35,000 பேர் ஹஜ் பயணம் செல்வதாகவும் புதுச்சேரியில் ஹஜ் கமிட்டி இல்லாமல் இருப்பதால் இவர்களுக்கு எந்த பலனும் கிடைப்பதில்லை. எனவே புதுச்சேரியில் பாஜக தலைமையிலான ஆட்சி அமைந்தவுடன் வக்ஃப் வாரியம், ஹஜ் கமிட்டி, சிறுபான்மையினர் நல ஆணையம் அமைக்கப்படும் என்றும் இதன் மூலம் சிறுபான்மையின மக்களுக்கு உரிய பாதுகாப்பு கிடைக்கும் என கூறினார். பேட்டியின் போது உறுப்பினர் முனாவாரி பேகம், பாஜக சிறுபான்மை அணியின் மாநில தலைவர் விக்டர் விஜயராஜ் உட்பட பலர் உடனிருந்தனர். திருக்கனூர் பகுதியில் நடைபெற்ற SDBI கட்சியின் அலுவலக திறப்பு விழா மற்றும் தேர்தல் ஆலோசனை கூட்டத்தில் கட்சி நிர்வாகிகள் ஏராளமானோர் பங்கேற்றனர். மண்ணாடிப்பட்டு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட திருக்கனூர் பகுதியில் SDBI கட்சியின் அலுவலக திறப்பு விழா, நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா, தேர்தல் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக மாநில செயலாளர் அமீர் ஹம்சா கலந்து கொண்டு கட்சி அலுவலகத்தை திறந்து வைத்தார். தொடர்ந்து ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. பின்னர் மாநில ஒருங்கிணைப்பாளர் தமில் கனி, இடை ஒருங்கிணைப்பாளர் புதுவை அப்துல்லா தலைமையில் தேர்தல் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் தொகுதி நிர்வாகிகள், செயல் வீரர்கள், உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டனர். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு புதுச்சேரி தமிழக எல்லைகளில் 36 சோதனை சாவடிகள் அமைக்கப்படும். பாதுகாப்பு பணியில் 3098 போலீசாரும், தேர்தல் பணியில் 9140 அரசு ஊழியர்களும் ஈடுபடுத்தப்படுவார்கள். புதுச்சேரி தலைமை தேர்தல் அதிகாரி சுர்பீர் சிங் தகவல். வைத்திக்குப்பம் கடற்கரையில் நடைபெற்ற மாசிமக கடல் தீர்த்தவாரி நிகழ்ச்சி. 100க்கும் மேற்பட்ட கோவில்களிலிருந்து வந்திருந்த உற்சவ மூர்த்திகளை ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம்.
சாலையில் கிடந்த பேப்பர் போன்ற பொருளை எடுத்தபோது திடீரென வெடித்ததால் பெண் ஒருவர் படுகாயம். மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை. சட்டமன்ற தேர்தல் அறிவிப்பு எதிரொலி. புதுச்சேரி மாநில எல்லையில் போலீசார் தீவிர வாகன சோதனை. நம்பிக்கை வாக்கெடுப்பின் போது சபை மரபை மீறி சபாநாயகர் சிவக்கொழுந்து காங்கிரஸ் அரசுக்கு எதிராக தீர்ப்பு. புதுச்சேரி மாநில மகிழா காங்கிரசார் பரபரப்பு குற்றச்சாட்டு. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.